எல்லாம் வல்ல ஸ்ரீ அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமி சௌந்தரிகபுரம் நம்ம கோவில் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்க இருக்க வேண்டிய ஸ்தலமானது செய்யாறு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் இருக்கக்கூடிய சௌந்தரிகபுரம் என்னும் கூடிய கிராமம். இந்த கோவில் சுவாமி மகா கும்பாபிஷேகத்துக்கோசரம் பாலாலயத்தில் இருக்கா சுவாமி. மூலவருடைய மூலமூர்த்திகள்லாம் அத்தி பலகையில் பாலாலயம் செய்யப்பட்டு இன்று சுவாமியுடைய ஆலயத்தில் வர ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு மகா கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலைகள் அமைக்கிறதுக்கோசரம் இன்னைக்கு அந்த யாகசாலா பூஜைக்கான இதெல்லாம் விசேஷமான முறையில் யாகசாலா அமைக்கிறதுக்கோசரம் பந்தக்கால் நடக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதை ஒட்டி இந்த சுவாமியோடைய ஆலயம் அற்புதமான ஆலயமானது அமைஞ்சிருக்கு. இந்த அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமி ஆலயத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் மகா கும்பாபிஷேகமானது சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. இந்த யாகசாலா நியமங்கள்லாம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியானது இன்று தொடங்கியாயிற்று. இது அனுமாரோடைய சன்னதி. அனுமார் சன்னதிக்கு நேராக பெரிய மண்டபத்தோட கூடிய சன்னதியானது. அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமியோடைய கருவறை அமைப்பு பணிகள்லாம் நடக்கிறது. இன்னும் 2 நாட்களில் ஆலய வேலைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். இதுதான் மூல கருவறை மூர்த்தி ஆதிகேஸ்வர சுவாமி அமைய போகிற இடம். இந்த பக்கத்தில் அம்புஜவல்லி தாயாருடைய சன்னதி அமையவிருக்கிறது. இந்த பக்கத்தில் ஆண்டாள் ஸ்தலமானது அமைய இருக்கிறது. இந்த பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி மூலவருடைய ஸ்தலமானது அமைய இருக்கிறது. இந்த பக்கத்தில் விசேஷமாக இந்த சௌந்தரிகபுரத்துடைய அற்புதமான பத்ம சக்கரம் சொல்லக்கூடிய தாயாருடைய விசேஷமான பத்ம சக்கரத்தோடைய சன்னதி இங்கே அமைய இருக்கிறது. அதுக்கு அடுத்து இந்த பக்கத்தில் உற்சவமூர்த்திக்கான ஒரு விசேஷமான கண்ணாடி அறை இங்கே அதோடைய வேலைகளும் நடந்துட்டுருக்கு. எல்லா வேலைகளும் இன்னும் ஒரு வாரத்தில் பூர்த்தியாகி மகா சம்பிரோக்ஷணையாக நடைபெற இருக்கிறது. இந்த பக்கத்தில் கருடாழ்வார் சன்னதி அமைய இருக்கிறது. எல்லாரும் இந்த நம்ம கோவில் யூடியூப் சேனலில் இந்த பதிவு செய்யக்கூடிய ஆதிகேஸ்வர பெருமாளுடைய அனுகிரகத்தால் விசேஷமான மகா சம்பிரோக்ஷணைய நம்ம கோவில் யூடியூப் சேனலில் நம்ம பதிவு செய்ய இருக்கிறோம். அனைவரும் ஆதிகேஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு பெருமாறு பிரார்த்திச்சுக்கிறோம். சுபம் பவத்து.